ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லட்டு குட்டியோட சித்தப்பா லட்டு குட்டிக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா லட்டு குட்டியோட சித்தப்பா அவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டில் தான் அது. என்னுடைய செகண்ட் ஃபேவரட் கலர் ப்ளூ. பாக்ஸ் ஓப்பன் பண்ணவும் இந்த கலர் பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அவர் சீக்கிரமாக இதை ரெடி பண்ணி அவனை தொட்டிலில் போட்டு ஆட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வேலையை பார்த்துட்டு இருந்தார். நான் வீடியோ எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண சொன்னேன். பட் அவர் அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்கல. டக்கு டக்குன்னு வேலை பண்ணிட்டு இருந்தார். பாதி வரைக்கும் தான் இங்கே உள்ளே வச்சு அசம்பிள் பண்ணாங்க. பாதிக்கு அப்புறம் வெளியே வச்சு அசம்பிள் பண்ணனால நான் மோஸ்ட்லி எடுக்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தான் எடுத்திருப்பேன். அதை மட்டும் போட்டிருக்கேன். பட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. தொட்டிலில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. அவங்க நல்லா தூங்கும்போது அவங்களோட ஆர்கன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது தெரியும். அது கம்ஃபர்டபுளாக ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல தூங்கணும். ஏன் லட்டு குட்டிக்கு சவுண்டே கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் அவன் தூங்குவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தொட்டில் எப்பயுமே உள்ளே தான் போடுவோம். கொஞ்சம் ஃபேன் காற்று வராது. பட் இப்போ இந்த தொட்டில் வந்ததுக்கப்புறம் ஃபேன் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. அவனுக்கு நல்லா தூங்குறான். நல்லா தூங்கி நல்லா ஏஞ்சிக்கிறான். 2 டேஸாக ரொம்ப நல்லா தூங்கினான். எந்த ஒரு அடமும் பண்ணாமல் இருந்தான். ஸோ நீங்களும் இதை வாங்கி பயன் பெறுங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ நார்மலாக தொட்டில் கட்டுவாங்க, சாரியில் கட்டுவாங்க, வேஷ்டியில் கட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் கட்டும்போதும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது எங்கேயாவது போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாக்கிங் போகும்போது இல்லை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோங்கும் போது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருந்து இது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இது மெட்டலில் கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, நான் கூட பிளாஸ்டிக்கில் இருக்கும்னு நினச்சேன். பட் நல்லதாக மெட்டலில் இருந்ததுனால நல்லா வெயிட் தாங்கும். இதோட கேஜி 4.9 கேஜி இருந்துச்சு இது டோட்டலாகவே. அப்புறம் இதோட வித்து பார்த்திங்கன்னா 90 சென்டிமீட்டர், ஹைட்டு பார்த்திங்கன்னா 55 சென்டிமீட்டர். டெப்த்து பேபி படப்பு போடலாம் அந்த ஊஞ்சல் அதோடது 5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம குழந்தைங்க தவழ்கிற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ண முடியாது. தொட்டிலேருந்து குதிச்சிருவாங்க. ஸோ அது வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் வாக்கிங் போகிறாங்க அப்படிங்கும்போது இதில் படுக்க வச்சு தள்ளிட்டு போகலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா சைடில் நெட் டைப் கொடுத்துருந்தாங்க. பாதி வரைக்கும் அந்த துணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நெட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அவங்க கையை அந்த நெட்டுக்கிட்ட வச்சுருந்தாலும் கொசு கடிக்காது. ஏன்னா கீழே வரைக்கும் தான் அங்கே வச்சுருப்பாங்க. மேலே தூக்க முடியாது, கையை தூக்கி வைக்க முடியாது. ஸோ அது வரைக்கும் இருக்கிறதுனால கொசு எதுவுமே வராது. ஸோ சூப்பராக தூங்குவாங்க அவங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1294. ரவுண்டாக எல்லாமே இப்படி கசகசான்னு இருக்குது. பட்டு இவர் ரிவ்யூ எல்லாமே பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நியூபார்ன் பேபிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்கள பிறந்த உடனே கொஞ்ச நாளுக்கு தொட்டிலில் போட மாட்டாங்க. ஒரு 45 டேஸாவது மினிமம் அவங்க நார்மலாக தான் தூங்கணும், தொட்டிலில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க இதில் தொட்டில் மாதிரி தான் இருக்கும். அவங்க படுத்துட்டு ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பெருசாக எதுவும் எஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வேணால் யூஸ் பண்ணலாம் அதை. இங்கே பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி கூடாத மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வராது. ஸோ மேலே கொட்டாமல் இருக்கும். இல்லை அவங்களுக்கு கிளார் அடிக்காமல் இருக்கும். இந்த லைட்ஸோட இதெல்லாம் கிளார் அடிக்காமல் இருக்கும். ஸோ அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. சரி, ஓகே. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.